ஐயா காமராஜர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். வழக்கம் போல பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்க துவங்குகின்றார்கள். அதிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் ஐயாவை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஐயா, நீங்கள் எப்பொழுதும் வலது பக்கம்தான் துண்டை போடுவீர்கள், இன்று இடது பக்கம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதன் அறிகுறி இந்த நாட்டிற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று பெருந்தலைவரை பார்த்து கேட்டார். அதற்கு தன்னை ஒரு முறை உற்று பார்த்த காமராஜர் ஐயா அவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா போட்டு இருக்கிறேங்க அப்படின்ட்டு பெருந்தலைவர் ஐயா சொல்ல, மறுபடியும் பத்திரிகையாளர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்க வேறு வழி இல்லாமல் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் துண்டை நகர்த்தி, என்னுடைய இடது பக்கம் சட்டையில் துணி கிழிந்திருக்கிறது, அதற்காகவே நான் இடது பக்கம் போட்டேன் என்று சொல்ல, இதை மறைப்பதற்காக தான் நான் துண்டை தோளில் மாற்றி போட்டேனே தவிர இதில் வேறு எந்த அரசியல் காரணமும் இல்லை என்று கூற, அங்கிருந்த ஐயா பெருந்தலைவர் காமராசரை பார்த்து அங்கிருந்த பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், தோழர்கள் அனைவரும் கண்கலங்கி விட்டனர்கள். இதிலிருந்து பாருங்கள், ஒரு ஆட்சியில் இருக்கும் முதல்வர் அவர் எப்படி வேண்டுமானாலும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவர் விரல் நீட்டி சொல்லியிருந்தால் அன்றைய சேவை அத்தனையும் பூர்த்தி செய்யப்படும். ஆனால் அவர் அப்படி வாழலைங்க, மக்களுக்காகவே வாழ்ந்தாருங்க அவர். பெருந்தலைவர் ஐயா சொன்னார், நான் வந்தது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தானே தவிர சொகுசு வாழ்வதற்காக இல்லை என்று. இவருடைய சிறப்பும் புகழும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாங்க. காமராஜர் ஐயாவை பிடிக்குமா? ஐயாவை உங்களுக்கு பிடிக்கும்னா உங்கள் கருத்து சொல்லுங்கள்.